வணக்கம். நமக்கு தஞ்சாவூருங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்த பிளேஸு. தஞ்சாவூர் 1600 ஆண்டுகளாக நமக்கு வந்து தொடர்ந்து தலைநகராக இருந்திருக்கிறது. இது வந்து சோழர் காலத்திலேருந்து, அதுக்கு பின்னாடி பாண்டியர், நாயக்கர், மராட்டியர், அதற்கு பின்னாடி கொஞ்ச நாள் வந்து பிரிட்டிஷ் காலம் இருந்திருக்கு. இந்த காலத்திலேருந்து இப்போ இந்த 1600 ஆண்டுகளாகவும் தஞ்சாவூர் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து கலை வளத்தோடு இருக்கிறது. கலையும் இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு கலை வளம் இருந்துக்கிறதுனால பல வகையில் நமக்கு கலையும் சரி, நமக்கு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லக்கூடிய மற்ற கலைப்பொருள்களும் சரி அதிகமாக நமக்கு வந்துட்டுருக்கு. வடக்கு வாசலும் கீழே வாசலும் உண்டு. வடக்கு வாசல் வந்து எப்போதாவது திறப்பாங்க, கீழே வாசல் தான் தொடர்ந்து திறக்கிறதுனால இந்த கீழே வாசலுக்காக நமக்கு பாதுகாப்புக்காக அந்த காலத்திலேயே நமக்கு ஒரு பீரங்கி ஏற்படுத்திட்டாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பீரங்கிகளில் மிகப்பெரிய பீரங்கிகளில் இந்த நம்ம தஞ்சாவூர் பீரங்கி ஒன்று. இது ரகுநாத நாயக்கர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பீரங்கி. அதாவது இன்றைக்கு இரும்பினுடைய பயன்பாடு நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற நேரத்தில் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி என்பது இந்தியாவில் வந்து பல இடங்களில் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு பீரங்கி இருக்கிறது மிகப்பெரியது. இது போல வேறு எந்த பீரங்கி இந்த தமிழகத்திலேருந்து ஒரு பெரிய பீரங்கியாக இல்லை. இந்தியாவில் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல பிஜப்பூரில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். மற்றபடி இரும்பினால் செய்யப்பட்ட தூண் வந்து டெல்லியில் இருக்குது, அந்த தூண் இருக்குது. அதனால் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி என்பது இந்த பீரங்கி. இந்த பீரங்கி வந்து இந்த 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 கிழக்கு கோபுர கிழக்கு வாசலுக்காக பாதுகாப்புக்காகவே இந்த பீரங்கி உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த பீரங்கி வந்து இந்த பீரங்கி மேடு என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா கீழவாசலுடைய பாதுகாப்பாக ஏற்பட்டதுனால இதை பீரங்கி மேடுன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து இதை வந்து மணி சத்தம் கொடுக்கறதுனால இதை தாஸ் மேடுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பீரங்கியை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இந்த பீரங்கி வந்து 3 அடுக்கு கொண்டது. அதாவது நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நவீன பொருள்கள் இல்லாத ஒரு இரும்பை சரியாக முறையில் எடுத்து 94% இரும்பு மட்டுமே உண்டு. அதுக்கு அடுத்ததாக சில கார்பன் சில மற்ற பொருட்களையும் சேர்த்து இந்த பீரங்கி உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து முதல்ல பட்டை நல்ல பட்டை இரும்பு 1.5 இன்ச்சு 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டையை சுற்றியும் வச்சு அந்த பட்டையை மட்டும் வளைவாக இது பண்ணி அதுக்கு சுற்றியும் ஒரு வளைவுகள் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வளைவுகள் போட்ட பின்னாடி அந்த வளைவுகள் எல்லாமே நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது வெளியில் தெரியக்கூடிய வளைவுகள் வந்து ஒரு 75 வளைவுகள் தான். ஆனால் உள்ளே வந்து ஒரு 201 வளைவுகள் சின்ன வளைவுகளால் போட்டு அந்த 3 அடுக்காகத்தான் இருக்கிறது. இதனுடைய குறுக்களவு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது இந்த பீரங்கியினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 அடி, சுமார் 26 அடி, 750 சென்டிமீட்டருங்க, 7 மீட்டருக்கு மேலே வருது. அது சுமார் 26 அடி. இந்த 26 அடியில் பின்பக்கத்தில் ஒரு அடி ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு நமக்கு அந்த இது பண்ணுறதுக்காக முன்பக்கத்தில் அந்த பட்டையை வந்து அப்படியே முன்பக்கத்தில் வளைத்து அதை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதோட செக்மெண்ட்டாக கொடுத்து அதை தூக்குறதுக்காகவும் ஒரு 6 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் அதாவது நமக்கு தேனிரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி. அந்த ஒவ்வொரு பீரங்கினுடைய முழு திக்னஸுமே பார்த்திங்கன்னா 1/2 அடிக்கு மேலே இருக்குது. குறுக்களவு இடையில் இருக்கக்கூடியது 2 அடி, மொத்தத்துக்கு 3 அடிக்கு சுமார் 3 அடி விட்டமாக வருது. இடைப்பகுதி மட்டும் 2 அடி வருது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. இந்த பீரங்கி தஞ்சாவூரில் இந்த கீழவாசல் பகுதியில் தாஸ் மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இதில் பீரங்கி மேடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் மானுமெண்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ப்ரொடெக்ட் மானுமெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த தஞ்சாவூருக்கு ஒரு அந்த காலத்திலேயே நம்மளுடைய இரும்பை கொண்டு எந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறது தெரியல. இன்றைக்கு வந்து இதுக்காக பல வகையான ஆய்வுகளாக நடந்தது. இது வந்து கான்பூர்லேருந்து ஒரு ஆய்வாளர் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது கூட இதில் வந்து என்னென்ன கலந்துருக்காங்க, இது எப்படி சேர்த்தாங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வளைவும் சேர்த்து ஒவ்வொரு வளைவையும் கண்டுபிடிக்க அந்த ஒரு நாலேஜ் நமக்கு பெரிய கோயிலுடைய டெக்னிக்கை நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கோ அதுபோன்று தான். இதுக்காக எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லை. ஆனால் வந்து வளைவும் ஒரு அந்த பட்டையில் வளைவை கொடுத்து அந்த வளைவு வந்து ஒவ்வொரு வளைவும் நமக்கு
அந்த அது வந்து சூடாக இருக்கும் பொழுதே ஒன்றோடு ஒன்று சேர்த்து தான் நமக்கு இந்த மாதிரியான கொண்டு வந்திருக்காங்க. முன்பக்கத்தில் அந்த பட்டை அப்படியே உள்ளே வளைச்சி இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பீரங்கி வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க. இந்த பீரங்கி வந்து இருக்கிறதே வந்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு அரிய பொருளாக நம்ம கருதப்படுகிறது. இந்த பீரங்கியை பற்றி ஒரு சில நேரடியாக பார்க்கலாம். இந்த பீரங்கின்ற இது மாதிரியான ஒரு பட்டைகள் நமக்கு வெளிப்பகுதியில் நமக்கு தெரிகிறது வந்து ஒரு 75 பட்டைகள் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டையுமே அதனுடைய அது ஹாட்டாக இருக்கும் பொழுது, அதை சூடாக இருக்கும் பொழுது அது உருக்கி ஒன்றோடு ஒன்று அப்படியே சேர்த்துருக்காங்க. சேர்த்து அடித்து தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த இதுலேயும் நமக்கு தூக்கணுங்கிறதுக்காகவே இது வந்து ஒரு பெரிய பட்டையாகவும் 2 வளையங்கள் 5 இடத்துல அந்த மாதிரி போட்டு வளையங்களாக கொடுத்துருக்காங்க. அந்த வளையங்கள் மட்டும் இல்லாமல் இந்த முழுக்க ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு. இது வந்து மேல் வளையம். இந்த உள் வளையத்தினுடைய இதுதான் நம்ம வந்து அந்த ஆய்வாளர் வந்து 201 வளையங்கள் இருக்குன்னு சொல்றாரு. இந்த வெளிய வளையம் வந்து நமக்கு 75 வளையங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பட்டை ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பட்டையை உள்ள வச்சு அந்த பட்டையை வந்து முழுக்க அதை சூடு பண்ணி ஒன்றோடு ஒன்று இணைத்து இது வந்து ஒரு வளைவாக பண்ணி அதுக்கு பின்னாடி உள் வளையம், அதுக்கு அடுத்து வெளி வளையம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வளையத்துக்குள்ளே தான் நமக்கு எவ்வளவு பெரிய வெடிப்பு இருந்தாலும் இதில் தெரியும். பின்பகுதியில் இங்கிருந்து நம்ம அதிகமாக நமக்கு வெடி மருந்துகளை போட்டு அதில் வந்து அந்த குண்டு அந்த இருக்கிற பால்ஸ் இருக்கக்கூடிய கல்லையோ மற்ற இரும்புலையோ பண்ணிவிட்டு பின்பகுதியில் தான் நமக்கு வந்து அதற்கான துளை இருக்குது. அதில் வந்து நமக்கு திரிங்கிற பகுதி அந்த பக்கம் இருக்குது. இந்த முழுக்க 25 அடி, இந்த பக்கம் 1 அடி வந்து ப்ரொஜெக்ஷன் வருது. அந்த ஆய்வாளனுடைய கணிப்புப்படி இந்த அத்தனை இரும்பினுடைய வளைவுகளை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது 21 டன் இந்த எடை கொண்டதாக அவர் குறிப்பிடுறாரு. தூக்குவதற்காகவே நமக்கு கொடுத்துருக்குற அந்த காலத்திலேயே சில வளையங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்குறதுக்காகவே நமக்கு கொடுத்துருக்கு. இந்த வகையில் முழுக்க இந்த வளையம் இருக்குது. இந்த பின்பகுதியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு கீழே இதில் தான் நமக்கு வெடி குண்டு இது பண்ணிடுது. இதில் வந்து 1 சென்டிமீட்டர், இதில் வந்து இதில் நம்ம ஒரு ஒரு நெருப்பு வைக்கும் பொழுது இந்த நெருப்புனுடைய ஒரு இதில் மருந்து முழுமையாக வெடித்து இது முதல்ல பல செக்மெண்ட்டில் இருக்கும். பல செக்மெண்ட்டில் மருந்து, அதுக்கு பின்னாடி இந்த மருந்து பால்ஸு இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நமக்கு வெடி மருந்து இது பண்ணும்பொழுது ஒவ்வொரு பகுதியும் நேரடியாக அந்த இதில் வந்து. ஆனால் இந்த இது வந்து இப்பொழுது தான் இந்த இடத்துக்கு இவ்வளோ தூக்கி வச்சிருக்கு. ஆனால் இது வந்து அந்த நேராக இல்லை, முன்பகுதியில் வந்து முன்னாடி கீழே தான் இருந்திருக்கு. இப்போ தான் சமீபத்தில் அதில் தூக்கி வச்சுருக்காங்க. இது போன்று ஒரு பெரிய எந்த இதனுடைய டெக்னாலஜிங்கிறத எப்படி செஞ்சாங்கிறத இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஒரு ஆய்வாளரே பார்த்துட்டு இதில் வந்து சாதாரண 350 ஆண்டுகள் ஆகுது. 350 ஆண்டுகளுக்கு வேறு எந்த இரும்பாக இருந்தாலும் இந்நேரம் துருவு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் துருவுங்கும் போது கூட இங்கே வந்து அதிகமான எந்த அளவுக்கும் அதிகமான பாதிப்பு இல்லை. ஆனால் ஒரு சில ஒரு சின்ன சில இடங்களில் மட்டும் நமக்கு அந்த துருவினுடைய இது தெரியுது, தாக்கம் தெரியுதுன்னு சொல்கிறாரு. தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நமக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய முக்கியமாக இன்றைக்கி டெல்லியில் இருக்கிற மெக்ரவலியில் இருக்கக்கூடிய தூண் எந்த அளவுக்கு ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு தூண் வந்து நமக்கு எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்ததோ அதே போன்று தஞ்சையில் இந்த பீரங்கி நமக்கு இருக்கக்கூடியதில் மிக பழமையான, மிக பெருமையாக 350 ஆண்டுகளுக்கு மிக பழமையான 26 அடி நீளமான ஒரு பீரங்கி. இந்த செஞ்ச டெக்னிக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் உள்ளோம். அந்த வகையில் இது தஞ்சைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பீரங்கியாக உள்ளது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக அந்த நிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.